Hello, வணக்கம் friends. இது நம்ம சேனல் தி மாமி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ cloth diaper, langot, அப்புறம் diaper, cloth nappies இதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி giveaway contestோட winner மம்தா உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு வந்து நான் ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ் பேபி ப்ராடக்ட்ஸ் வந்து கிஃப்ட் அனுப்பிச்சேன். அதில் வந்து வைப்ஸ் அண்ட் பவுடர் தவிர மிச்சதெல்லாம் அனுப்பிச்சேன். அது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அண்ட் தீக்ஷித்தை பார்க்கணுன்னு எல்லாருமே கேட்டிங்க, அதனால தீக்ஷித் இங்கே இருக்காரு. தீக்ஷித் ஒரு ஹாய் சொல்லுங்க. தீக்ஷித் ஒரு ஹாய் சொல்லுங்க. தீக்ஷித்துக்கு வந்து நம்ம கிளாத் டைப்பர்லாம் போட்டு பார்க்கலாம். ஸோ அப்பயும் நீங்கள் அவரை பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டயப்பர் பற்றி பார்க்கலாம். அதாவது நார்மல் டயப்பர்ஸ் டிஸ்போசபிள்ஸ் பற்றி. இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. வேறு வழி இல்லை, நைட் டைமில் வந்து நீங்கள் நல்லா தூங்கணும் அப்படின்ட்டுனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெளியில் போகும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. டே டைமில் நம்ம வீட்டில் இருக்கிற டைமில் வந்து துணி, லங்கோட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பேம்பர்ஸ் தான் நாங்கள் தீக்ஷித்துக்கு யூஸ் பண்ணோம். 1 month வரைக்கும் நியூ பார்ன் சைஸ் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்மால் சைஸ். இப்போ வந்து தீக்ஷித்துக்கு வந்து மீடியம் சைஸ் வந்தாச்சு. 8 kilos வரைக்கும் நம்ம இந்த சைஸ் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஸ்டிக் ஆன் டயப்பர்ஸ் இந்த 2 சைட்லையும் வச்சு ஒட்டுற மாதிரி இருக்கும், அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். மீடியம் சைஸ்க்கு வந்து தீக்ஷித்துக்கு அது சரியாக அவருக்கு போட்டு விட முடியல, அதனால இந்த பேண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி மேமி போக்கோ பேண்ட்ஸ் வந்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் தீக்ஷித்துக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜி ஆயிடுச்சு, அதனால நாங்கள் பேம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளாத் டயப்பர், கிளாத் நாப்பீஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ தீக்ஷித்துக்கு வந்து நாங்கள் நைட்டுக்கு இந்த பேம்பர்ஸ் யூஸ் பண்ணாமல் கிளாத் டயப்பர் யூஸ் பண்ணுறோம். அது நல்லா அப்சார்ப் பண்ணுது. அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். டயப்பர் போடுறதுக்கு முன்னாடி அண்ட் டயப்பரை சேஞ்ச் பண்ணுறது அப்போயும் வந்து நீங்கள் டயப்பர் ரேஷ் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். ஹிமாலயா டயப்பர் ரேஷ் க்ரீம், இது நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் பேபி பம்ப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ரேஷஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயப்பர்ஸ் கூட சில குழந்தைங்களுக்கு ஒத்து வரும். தீக்ஷித்து கூட ரொம்ப ரியாக்ஷன்லாம் கொடுக்கல. ஆனால் வைப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நாட் அட் ஆல் அட்வைசபிள். ஏன்னா அது வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். அண்ட் அந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா துணின்னு நினைப்போம், ஆனால் அது துணியே கிடையாது. அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி இந்த ஒரு ஃப்ளாஸ்கில் தண்ணி எப்போவுமே சுடு தண்ணி நார்மலாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கிண்ணம், பவுல் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அண்ட் காட்டன், சாதாரண காட்டன் தான், மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கிற அந்த காட்டனை பீஸாக பிச்சு இல்லை அப்படியே கூட வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து தண்ணியில் நனைச்சி நீங்கள் பம்ப்ஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல துணியை வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கணும் எப்போயுமே. ட்ரையாக இருந்தால் தான் இன்ஃபெக்ஷன் எதுவும் வராது, ரேஷஸ் எதுவும் வராது. அது மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணி விடுறும் போது ஃபஸ்ட்டு யூரின் போகிற இடத்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மோஷன் போகிற இடத்த நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஏன்னா மோஷன் போகிற இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அங்கே இருக்கிற கிருமிகள் வந்து இப்படி தொத்தி இந்த வழியாக வந்து நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி காட்டன் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய குழந்தைங்க, அதாவது 6 monthsக்கு அப்புறம் வந்து நீங்கள் நேராகவே பாத்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு தண்ணியில் நல்லா ஹாட் வாட்டரோ வார்ம் வாட்டரோ வச்சு நல்லா கழுவி விட்டுடலாம். அதுதான் நமக்கு பெஸ்ட். அண்ட் அந்த கல்ச்சர் தான் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வைப்ஸ் வச்சு தொடச்சி விடுறது டெஃபினெட்லி வந்து அந்த வழவழன்னு இருக்கும். அது நமக்கு குழந்தைங்களுக்கு நல்லதே கிடையாது. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம துணி கட்டுவோம், அப்பையிலேருந்தே உள்ள பழக்கம் தான் நமக்கு. அந்த துணி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம மடித்து அந்த மாதிரி கூட கட்டலாம். இது வந்து நாங்கள் டைனி கேரோடது. இது மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு துணியை கூட யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு நான் காட்டுறேன். துணி நாப்பி செய்கிறதுக்கு ஒரு ஸ்கொயர் சைஸ் பெரிய துணி வேணும். நாங்கள் இங்கே வந்து டைனி கேரோட டவல் எல் சைஸோடது யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஸ்கொயராக இருந்தால் தான் இது கரெக்டாக ஃபோல்ட் பண்ண முடியும். நம்ம வேஷ்டி இல்லைனா ஏதாவது துணியை கூட இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2ஆக மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே 4ஆக மடித்து எடுத்துக்கணும். இது வந்து ஆரிகாமி ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சைட்லேருந்து இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா சமப்படுத்திட்டு அப்புறம் வந்து இதை அப்படியே நம்ம திருப்ப போகிறோம். இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த மிச்ச துணியை வந்து 3ஆக ஃபோல்டு பண்ணி நடுவில் கொண்டு வர போகிறோம். நடுவில் வந்து இப்போ அந்த பேட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இது நல்லா உறிஞ்சும், யூரின்லாம் உறிஞ்சும். ஸோ இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை திருப்பிட்டு அப்படியே திருப்பிடணும். குழந்தைய படுக்க வச்சு இப்போ நம்ம கட்டலாம். இந்த பேடட் பார்ட்டை மேலால் கொண்டு வாங்க. இப்படி
இந்த சைடு 2 பார்ட்டையும் நீங்கள் வந்து 2 சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா டைட்டாக டக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்னாப்பின்னு ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். அது நான் அமேசான் லிங்க் கொடுக்குறேன். அதை வாங்கி நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி. இல்லைனா ஊக்கு வச்சு நல்லா டைட்டாக போட்டுக்கலாம், இல்லைனா கட்டிடலாம் இந்த மாதிரி டைட்டாக. துணி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி நீட்டாக இந்த மாதிரி கிளாத் நாப்பீஸ் ஒரு லங்கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு தடவை தான் யூரின் அப்சார்ப் பண்ணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டைனி கேர் ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் இந்த லங்கோட்ஸில். இது வந்து நடுவில் வந்து ஒரு பேட் மாதிரி இருக்கும். ஆனால் அது ரொம்பலாம் அப்சார்ப் பண்ணாது, ஒரு யூரின் அப்சார்ப் பண்ணும். பட் நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கணும். பட் எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். தீக்ஷித்துக்கு எப்போவுமே நான் இதான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது ரொம்ப காத்தோட்டமாக இருக்கும், அவருக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. கிளாத் டைப்பர் நைட்டில் யூஸ் பண்ணுவோம், மோஸ்ட்லி டேயில் இது யூஸ் பண்ணுவோம். குழந்தைங்க வந்து தூங்கும் போது அதிகமாக யூரின் போக மாட்டாங்க, எந்திரிக்கிற டைமில் தான் யூரின் போவாங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லங்கோட்ஸில் வந்து பேபி ஹக்கோடது அப்புறம் டைனி கேரோடது இது ரெண்டுமே நாங்கள் யூஸ் பண்ணோம். டைனி கேரோட பேபி ஹக்கில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பேபி ஹக்கில் நடுவில் இருக்கிற அந்த கிளாத் பீஸ் வந்து ஸ்டிச் ஆகிருக்கும், டைனி கேரில் வந்து இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இதை எப்படி வாஷ் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, நார்மல் வாஷ் பண்ணலாம். மோஷன் போகிறத மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரஷ் போட்டு கூட வாஷ் பண்ணலாம், இல்லை கையால் கூட நல்லா கசக்கி வாஷ் பண்ணிடலாம், அழுக்கு போயிடும். இது நாங்கள் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த கரை எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது சைஸ் எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 or 2 months வரைக்கும் வந்து நியூ பார்ன் சைஸ்னு இருக்கும். நியூ பார்ன்னு கேட்டிங்கனாலே இருக்கும். நான் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 months 4 months வரைக்கும் கூட ஸ்மால் சைஸ் இருக்கும். அப்புறம் இப்போ தீக்ஷித்துக்கு இப்போ தான் நாங்கள் மீடியம் சைஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஏஜ் வைஸுக்கு நீங்கள் வந்து சைஸ் வாங்கிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்க்குற அந்த கிளாத் டைப்பர் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். கிளாத் டைப்பருங்கிறது ஆக்சுவலி இது ஃபாரினில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப ஏஜ் ஓல்டு கான்செப்ட் தான். நம்மலாம் இப்போ எப்படி துணி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த கிளாத் டைப்பர் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து இந்தியன் பிராண்ட்ஸ் கூட இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதை நீங்கள் வாங்குறது எப்படின்னா, ஏதாவது ஒரு பெரிய ஸ்டோர், சரவணா ஸ்டோர், போத்தீஸ் அந்த மாதிரி இதிலலாம் வாங்கக்கூடாது. ஏன்னா அது அப்சார்ப் கெப்பாசிட்டி அப்படி இருக்காது. ஸோ நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். அண்ட் டியூஷன்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது, நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அது கூட நீங்கள் வாங்கி ஆர்டர் பண்ணிக்கலாம். கிளாத் டைப்பரில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. சூப்பர் பாட்டம்ஸ், பம்படம், பம்பெரி, அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பட் நாங்கள் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணோம்னா, டியூஷன்ஸ் வெப்சைட்டில் வந்து ஆல்பா பேபி க்ரீன் டைப்பர்ஸோடது. அந்த பிராண்ட் ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து 350-400 அந்த ரேஞ்சிலே இருக்கும். சூப்பர் பாட்டம்ஸ் அதெல்லாம் வந்து 850-900 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறதுக்கு நாங்கள் இதில் வந்து 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் பேபி ஹக்கில் வந்து இதுவும் 350-400 தான் ஆஃபர் ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணோம். ஆக்சுவலி ரெண்டுமே குவாலிட்டி நல்லாயிருக்கு, அப்சார்பன்சியும் இருக்குது. இது தவிர நீங்கள் வந்து சூப்பர் பாட்டம்ஸ் அண்ட் மற்ற பிராண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம் தான். அண்ட் நாங்கள் வந்து இது நைட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், டே டைமில் லங்கோட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நாங்கள் நிறைய இல்லை, ஒரு 4-5 அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். பட் இது நீங்கள் 10-15 அப்படி வச்சுருந்தீங்கன்னா ரீயூசபிள் தானே, ஒவ்வொரு தடவை வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் வந்து டெய்லியும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இது ட்ரை ஆகிறதுக்கு 1 day ஆகிடும். இது எப்படி வாஷ் பண்ணணும், கேர் பண்ணணும் அப்படின்னா, லங்கோட்ஸ் மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் மோஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கையால் கூட தேய்ச்சி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். யூரின் போகிறது இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வாஷிங் மிஷினில் கூட போட்டு எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது வாஷிங் மிஷினில் போடுற அளவுக்கான அந்த மெட்டீரியல் தான் இது. கிளாத் டைப்பர்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாக்கெட் டைப்பர், அதுக்கப்புறம் ஆல்-இன்-ஒன் டைப்பர், அதுக்கப்புறம் கவர் டைப்பர். பாக்கெட் டைப்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இதுதான் ஆக்சுவலி பாக்கெட் டைப்பர்ஸ். இதில் வந்து வெளியில் ஒரு லேயர் இருக்கும், உள்ளே எதுவுமே இருக்காது. நம்ம இன்சர்ட் வந்து தனியாக வாங்கி போடணும். இதோட சேர்த்து கூட வாங்கிக்கலாம், இல்லைனா நம்ம தனியாக வாங்கிக்கலாம். இதோட லிங்க் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன். இதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது, மெட்டீரியல்ஸ் இருக்குது இன்சர்ட்ஸ்லாம். ஸோ இப்போ பாக்கெட் டைப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்கும், ஒரு ஓப்பனிங் இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணணும். ஆல்-இன்-ஒன் டைப்பர்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஓப்பனிங் இருக்காது, ஒரு சம்டைம்ஸ் ஓப்பனிங் கூட இருக்கும். பட் என்னென்னா உள்ளே ஒரு லேயர் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, இதே மாதிரி இன்சர்ட் வந்து உள்ளே ஸ்டிச் ஆகிருக்கும். ஸோ ஆல்-இன்-ஒன் அப்படியே எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். அதோட அப்சார்பன்சி பத்தலைன்னா சில கம்பெனிஸில் வந்து இந்த இன்சர்ட்ஸும் வச்சுருப்பாங்க, நீங்கள் அதையும் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் ஆல்-இன்-ஒன் டைப்பர்ஸ். அதுக்கப்புறம் கவர் டைப்பர்னால் எப்படின்னா,
இந்த மாதிரி இந்த நடுவில் இருக்கிற இந்த லேயர் இருக்காது. மேலேயும் கீழேயும் வந்து ஒரு இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து இதை நம்ம இப்படி சொருவி விட்டுட்டு இதை வந்து மேலேயே இருக்கும், அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டையுமே வாஷ் பண்ண தேவையில்ல. இந்த இன்சர்ட்டை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி கவர் டயப்பரில் இன்னொரு இன்சர்ட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அதோட டிஃப்ரென்ஸ் அண்ட் அட்வான்டேஜ். பட் அது வந்து சூப்பர் பாட்டம்ஸில் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், 500-600 சம்திங். பட் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க்கும் நான் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கிளாத் டயப்பரில் முக்கியமானதே இந்த இன்சர்ட்ஸ் தான், சோக்கர்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இதுதான் உரியும். அந்த வெளியில் இருக்கிறது சும்மா ஒரு லேயர் தான், அது ட்ரையாக வச்சுக்கும். இந்த சோக்கர்ஸ் ஒரு இன்சர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இதில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. இது வந்து பேம்பு மெட்டீரியல். இது நார்மலாக ஒரு 2-3 ஹவர்ஸ் வரைக்கும் தாங்கும். சார்கோல் மெட்டீரியலுங்கிறது இந்த பிளாக் கலர், தீக்ஷித்துக்கு நான் போட்டு காட்டுறேன். அது வந்து நைட் ஃபுல்லாக கூட தாங்கும், அந்தளவுக்கு அதோட கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட நம்ம தனித்தனியாக வாங்கிக்கலாம். இல்லைனா நம்ம பழைய துணிங்களெல்லாம் வந்து மடித்து அதை வந்து இந்த மாதிரி தச்சு இல்லை தைக்கலன்னா கூட பரவாயில்ல, மடித்து வச்சு கூட நம்ம இன்சர்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பாக்கெட் டயப்பர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ சார்கோல் இன்சர்ட் தான் உள்ளே நம்ம போட போகிறோம். இதை வந்து நல்லா உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி நல்லா சமமாக கொண்டு வர மாதிரி வச்சுட்டு ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்து குழந்தைக்கு வந்து நம்ம போட்டு விட போகிறோம். அந்த இன்சர்ட் வர பார்ட் தான் வந்து கீழே வரும் குழந்தைக்கு. இந்த பட்டன்ஸ் போடுறது மேலால் வரும். ஸோ இப்போ வந்து கீழால் இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த ஃபிட் பண்ணுறது நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த எலாஸ்டிக் பார்ட் வந்து அந்த குழந்தையோட ஜாயிண்ட், அதாவது காலுக்கு ஜாயிண்ட் இடத்துல தான் வரணும். அதே மாதிரி இந்த பக்கமும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம பண்ணலைன்னா குழந்தைங்களுக்கு காலை நல்லா விரிக்க முடியாது, ஈஸியாக இருக்காது. அதே மாதிரி லீக்கேஜ் கூட நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக டக் பண்ணிக்கணும் அந்த இடத்த பார்த்து. அப்புறம் இப்போ ஸ்னாப்ஸ் போடுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் குழந்தை ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்னாப்ஸ் போட்டுக்கலாம். இப்போ தீக்ஷித்துக்கு வந்து நாங்கள் செகண்ட் இடத்துல வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுவே நம்ம ஃபஸ்ட்டுக்கு கொண்டு வந்தோம்னா இன்னும் சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை எப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து சைட் ஸ்னாப்ஸ் எப்படி போடணும்னா, மிச்சம் இருக்கிற அந்த துணி மாதிரி இருக்கிறத உள்ள நல்லா அமுக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்னாப்ஸ் போட்டுக்கலாம். 3 இருக்கும். அதை நம்ம டைட்டாக எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு விரல் அளவுக்கு உள்ளே போகிறதுக்கு கேப் இருக்கணும், அந்த மாதிரி தான் போடணும். ரொம்ப டைட்டாகவும் போட்டுறாதீங்க, ரொம்ப லூஸாகவும் போட்டுறாதீங்க. ரொம்ப லூஸாக போனால் லீக்கேஜ் வரும், குழந்தைக்கு ஃபிட் கரெக்டாக இருக்காது. இதே மாதிரி இந்த லெஃப்ட் பகுதியிலையும் நம்ம அதே மாதிரி ஸ்னாப்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பல்கியாக தான் தெரியும், பெருசாக தான் தெரியும். அது வந்து அந்த உள்ளே இருக்கிற பேட்னால. பட் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இது வந்து நியூ பார்ன் சைஸ் இல்லைனா சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணுறதுனா, இந்த லாஸ்ட் 2 ஸ்னாப்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோன்னா ஹைட் கம்மியாகிடும். அப்போ உங்கள் குழந்தைக்கு ஈஸியாக போடலாம். உங்கள் குழந்தையோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஸ்னாப்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். நீங்கள் போட்டு பார்த்து எது கரெக்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 சைட்லேருந்து ஸ்னாப்ஸ் கொண்டு வந்து இப்படி போட்டு விட்டுருலாம். கிளாத் டயப்பர்ஸுங்கிறது ஒரு பெரிய ஃபீல்டு. அது ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ண தான் நிறைய தெரிஞ்சுப்போம். நானும் உங்களுக்கு அப்புறமா அப்டேட்ஸ் வந்து ஒரு தனி வீடியோவாக நிறைய யூஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் ஒரு ரிக்வெஸ்ட், கமெண்ட்ஸில் டவுட் கேட்கும் போது கொஞ்சம் கிளியராக கேளுங்க. எனக்கு அப்போ தான் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.